சிவாய நம. திருச்சிற்றம்பலம். நீது சீர்வதோர் மேனிய நேரிழை கூது சேவதோர் கோல மாய் பாடு சேத்தலை கையப்பதாய் துதை ஆடு சேசடை அண்ணலே. திருச்சிற்றம்பலம். அனைவருக்கும் வணக்கம். நம் தமிழூதன் இலக்கிய ஆராய்ச்சி மையம் சிங்கப்பூர் மற்றும் ஐயாறுப்பல் திருமுறை மன்றம் திருவையாறு இணைந்து நடத்தும் மன்னிய சிவஞான் மொழி தரும் மாற்றம் 11ஆம் திருமுறை கருத்தரங்கத்தின் 39ஆம் சிற்றிலக்கிய சிந்தனைக்குள் செல்லவிருக்கிறோம். இந்நிகழ்வுக்கு வருகை தந்திருக்கும் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கிறேன். நம்பியாண்டார் நம்பி ஆளுடைய பிள்ளையார் திருத்தொகை பற்றி பேச நம்முடன் சிவ மீனாட்சி அம்மா இணைந்துள்ளார்கள். அம்மா பாலை சைவ சபையின் செயற்குழு உறுப்பினர், திருவாவடுதுறை ஆதீனம் நடத்தும் சைவ சித்தாந்தம் மற்றும் திருமுறை வகுப்புகளின் 4 தொகுப்புகளின் மாணவி, ஆன்மீகத்தில் மிகுந்த ஈடுபாடுடையவர். பாலை சைவ சபையில் பேசியிருக்கிறார்கள். பேச வேண்டும் என்ற மிகுந்த ஆர்வம் உடையவர்கள். இப்பொழுது அம்மா அவர்களை பேச வருமாறு அன்புடன் அழைக்கிறேன். வணக்கம். அனைவருக்கும் அடியேன் பணிவான வணக்கம். குந்தவைக்கு வாழ்த்துக்கள். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. குனித்த பொருவமும் கோவை செவ்வாயில் கோமல் சிரிப்பும் பனித்த சடையும் பவழம் போல் மேனியில் பால் வெண்ணீரும் இனி தம் உடைய எடுத்த பொற்பாதம் காண பெற்றால் மனித்த பிறவியும் வேண்டுவதே இம்மாநிலத்தே. திருச்சிற்றம்பலம். உலகநாயகி உடனாய கைலாயநாதரை என் மனம் மொழி மெய்களால் வணங்கி திருவருளுக்கும் குருவருளுக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த அடியார்கள் அனைவரும் இணைந்து சிந்திக்க இருந்த இந்த வாய்ப்பினை நல்கிய நம் தமிழ் ஊரன் இலக்கிய மன்றம் சிங்கப்பூர் சிவ திருமதி லாவண்யா அம்மா அவர்களுக்கும், ஐயாரப்பர் அர்ப்பணி மன்றம் ஐயா கோபா நல்லசிவம் ஐயா அவர்களுக்கும் என்னுடைய பணிவன்பான வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொண்டு, அடியார் பெருமக்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். இந்த 11ஆம் திருமுறையை சிந்திப்பதற்கு வாய்ப்பு என்பது இந்த சிந்திக்கும் வாய்ப்பு என்பது ஒரு பெரும் புண்ணியமாகும். ஏன் அப்படின்னு சொன்னோம்னா, இந்த மற்ற திருமுறைகளை விண்ணப்பம் செய்வது போல நாம இந்த 11ஆம் திருமுறை அந்த அளவுக்கு எடுத்துக்கொள்வதில்லை. குடும்பமானவரை திருமுக பாசுரம் பாடுவோம், அம்மையின் அற்புத திருவந்தாதியை சொல்லுவோம், சதுர்த்தி என்றால் பிள்ளையாரின் இரட்டை மணி மாலை, இதுதான் இது என்னுடைய கருத்து. ஆனால் இன்று அடியார்கள் ஒவ்வொருவராக இந்த திருமுக பாசுரத்திலிருந்து ஒவ்வொரு சிற்றிலக்கியங்களாக சொல்லிக்கொண்டே வரும் பொழுது அதை கேட்பதற்கு மிக மிக அப்பதான் அதனுடைய அருமையும் பெருமையும் புரிகிறது. அந்த 11ஆம் திருமுறை எவ்வளவு அருமையாக இருக்கிறது, எவ்வளவு இந்த இலக்கிய சுவைகள் இருக்கின்றன என்பதை அப்பொழுதுதான் நமக்கு அது புரிகிறது. இன்று அடியேன் சிந்திக்க இருப்பது நம்பியாண்டார் நம்பி அருளி செய்த ஆளுடைய பிள்ளையார் திருத்தொகை என்ற நூலாகும். முதலில் நூலை பற்றிய ஒரு சிறு குறிப்புடன் தொடங்குகின்றேன். நூலாசிரியர் நம்பியாண்டார் நம்பி. நூல் ஆளுடைய பிள்ளையார் திருத்தொகை 11ஆம் திருமுறையில் இடம்பெற்றுள்ளது. நூலாசிரியர் பற்றி இவர் சைவ சமய பெரியவர்களில் ஒருவர். நம்பியாண்டார் நம்பி சமய பெரியவர்களில் ஒருவர் ஆவர். திருநாரையூர் பொல்லா பிள்ளையாரின் அருளை பெற்றவர். அரிய பொக்கிஷங்களான திருமுறைகளை
நமக்கு பொல்லா பிள்ளையாரின் அருள் துணை கொண்டு நமக்கு தொகுத்து வழங்கியவர். இவர் மாமன்னன் ராசராச சோழன் காலத்தில் வாழ்ந்தவர். இவர் காளி பிள்ளையார் மீது அளவற்ற பக்தியும் அன்பு கொண்டவர். நம்பி ஆரூரர் தொகுத்த திருத்தொண்ட தொகையான நாயன்மார்களின் வரலாற்றை வாசித்து அதில் ஆழ்ந்து அனுபவித்தவர். அதனால்தான் அவர் சம்பந்த பெருமானுடைய அந்த ஈடுபாடு கொண்டு அவரது வரலாற்றை மட்டும் எடுத்து 6 நூல்கள் செய்துள்ளார். இவர் செய்த நூல்கள் மொத்தம் 10 நூல்கள். இதில் 6 நூல்கள் சம்பந்தர் பெருமானை பற்றியது. இந்த அவருடைய எடுத்துக்கொண்ட நூல்கள், அவர் அருளி செய்த நூல்கள் விநாயகர் திரு இரட்டை மணி மாலை, கோவில் திருப்பண்ணியர் விருத்தம், திருத்தொண்டர் திருவந்தாதி, ஆளுடை பிள்ளையார் திருவந்தாதி, ஆளுடை பிள்ளையார் திரு ஷண்பை விருத்தம், ஆளுடை பிள்ளையார் திரு மும்மணி கோவை, ஆளுடை பிள்ளையார் திரு உலாமாலை, ஆளுடை பிள்ளையார் திரு கலம்பகம், ஆளுடை பிள்ளையார் திருத்தொகை மற்றும் திருநாவுக்கரசர் திரு ஏகாதசர் மாலை. மொத்தம் 10 நூல்கள். இந்த அடியேன் சிந்திக்க இருப்பது ஆளுடை பிள்ளையார் திருத்தொகை எனும் நூலாகும். இந்த இந்த உலகம் அவர் நம்பியாண்டார் நம்பி சம்பந்தர் பெருமானுக்கு கொடுத்த ஒரு மிகப்பெரிய சிறப்பு. வேறு எந்த நாயன்மாருக்கும் இந்த ஒரு சிறப்பு கிடையாது. இவர் தான் சம்பந்தருடைய வரலாற்றை எடுத்து இப்படி தொகுத்து 6 நூல்களாக ஒரே திருமுறையில் இடம்பெற்றுள்ளது இவர் சம்பந்தருக்கு கொடுத்த ஒரு பெரும் சிறப்பாகும். பொதுவாகவே சொல்லுவார்கள், பெரிய புராணத்துல பிள்ளை பாதி புராணம் பாதி என்ன சொல்லுவார்கள். பெரிய புராண செய்யுள்கள் கிட்டத்தட்ட 4000க்கு மேற்பட்ட செய்யுள்கள் சொல்லப்படுகின்றன. அதில் சம்பந்தரின் வரலாறு மட்டும் 1256 செய்யுள்களால் ஆனது. நம்பியாண்டார் இந்த திருத்தொகை நூலில் பொதுவாக இந்த நூலில் அவர் திருத்தொகை நூல்ல சம்பந்தர் செய்த அற்புதங்களை மட்டும் எடுத்து சொல்லியிருப்பார். இது வரலாற்று முறையில் செய்தியாக இல்லாமல் செய்திகளை அங்கொன்றும் இங்கொன்றுமாக தொகுத்து நமக்கு தந்திருப்பார். மேலும் இந்த நம்பியாண்டார் இந்த செய்தி தொகுப்பு தான் சேக்கிழார் பெருமானுக்கு பெரிய புராணம் ஏற்றுவதற்கு ஒரு அடித்தளமாக இருந்தது என்று சொல்லலாம். அப்புறம் நூலின் அமைப்பு. இந்த நூல் அதாவது திருத்தொகை நூல் கலிவெண்பாவில் அமைந்தது. திருத்தொகை என்பதால் பாட்டின் தலைவனது புகழை சொல்லி இருக்கும். பொதுவாக ஒரு நூல் செய்யும் பொழுது மங்கள சொற்கள் கொண்டு தொடங்குவது மரபு. அப்படி மங்கள சொற்கள் 22 சொற்கள் சொல்லப்படுகின்றன. அவை பூ, திரு, யானை, பரி, தேர், கடல், பொன், வேதம், சொல், மேகம், நிலம், கங்கை, உலகம், பரிதி, அமிர்தம், நீர் என்பதாகும். ஆக இந்த நூல் பூ என்ற சொல்லை வைத்து தொடங்கப்பட்டுள்ளது. கந்தர் கலிவெண்பாவை பார்க்கலாம். பூமேவு செங்கமல புத்தேளிர் என்று தொடங்கப்பட்டிருக்கும். இனி இந்த நூலுக்குள் செல்வோமே. ஆளுடை பிள்ளையார் திருத்தொகை நூல். பூவார் திருநுதல் மேல் பொற்சொட்டி இட்டு ஒளிர, கோவா குதலை சிலம்பு அரற்ற, ஓவாது அழுவான் பசித்தானென்று ஆங்கி இறைவான் காட்ட, தொழுவான் துயர்தீர்க்கும் தோகை, வழுவாமே 32 அறமும் செய்தாள் முதிராத கன்னி. அதாவது பூ போன்ற அந்த நெற்றி, திருநுதல் போன்ற அந்த பிறை போன்ற நெற்றியில அழகான அந்த பொன்னாலான நெற்றி சுட்டி அழகு செய்கிறதாம். அந்த அழகு செய்து அந்த காலை உதைத்து அழுகிறார் பிள்ளை. காளி பிள்ளையார் காலை உதைத்து அழும் பொழுது அந்த காலில் உள்ள சிலம்பு ஒலிக்க கண்களில் நீர் மல்க, நீர் ததும்பி. அதாவது இவர் இப்ப எங்க நிக்கிறாரு? குளக்கரையில நிக்கிறாரு. அப்பா கூட நான் குளத்துக்கு வருவேன்னு இது பண்ணி அப்பா கூட நிக்கிறாரு. அப்பா குளத்துக்குள்ள இருந்தாலும் அவருக்கு என்ன தோணுது? அப்பாவை காணலேன்னு என்ன செய்யறாரு? கண்களில் நீர் மல்கி ததும்ப, நீர் முத்துக்கள் கீழே விழவா வேண்டாமா என யோசிக்க, தன்னுடைய கை மலர்களை பிசைந்து அம்மே அப்பா என்று, அதாவது தன் கை மலர்கள் பிசைந்து இந்த உலகம் உய்ய அந்த புண்ணிய கன்று எவ்வுயிர்களும் களிப்படைய, அதாவது எவ்வுயிர்களும் களிப்படைய அந்த சின்ன குழந்தை அழுதுதான். எவ்வுயிர்களும் களிப்படைய அந்த குழந்தை அம்மே அப்பா என்று அழ, பிள்ளை அழுகிறது உனது திருமுலைப்பால் சுரந்து ஞானத்தை குழைத்து பொற்கிண்ணத்தில் அருளுவாயாக என பெருமான் தேவிக்கு அருளி செய்கின்றான். தன்னை தொழுவார் துயர்தீர்க்கும் அன்னை.
யார்? மயில் தோகையின் சாயலை ஒத்த அந்த அன்னை உமாதேவி தன்னை தொழுவர்களுடைய துயரெல்லாம் தீர்ப்பாள். இங்கே தொழுவார் துயர் தீர்ப்பார் என்ற இதே சொல்லாட்சியை நாம் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் தமது முதல் பதிகம் பித்தாபுரை சுடியில 9வது பாடல இதை குறிப்பிட்டிருப்பார். தொழுவார் அவர் துயர் தீர்த்தல் உனது தொழிலே என பாடி அருளினார். அதை நம்பியாண்டார் நம்பி இங்கே அம்மையை சொல்கின்றார். தொழுவார் துயர் தீர்க்கும் அன்னை என நம்பியாண்டார் நம்பி அம்மையை சொல்லி இருக்கிறார். சேக்கிழார் பெருமானும் சம்பந்தர் புராணத்தில் தொழுவார்க்கே அருளுவது சிவபெருமானே என்பார். திருமுலைப்பால் அமுது ஊட்டினாலும் அவள் என்றும் கன்னிதான் என்பதை சாத்திர நூலாகிய சிவஞான சித்தியாரின் ஆசிரியர் அருணந்தி சிவாச்சாரியார் தமது சித்தியாரின் 167வது பாடலில் இவ்வாறு கூறுவார். சிவம் சக்திதனை ஈன்றும் சக்திதான் சிவத்தை ஈன்றும் உவந்து இருவரும் புணர்ந்து எங்கு உலகு உயிர் எல்லாம் ஈன்றும் பவன் பிரம்மச்சாரி ஆகும் பால்மொழி கன்னியாகும் தவம் தரும் ஞானத்திற்கு இத்தன்மைதான் தெரியும் என்றே. அதாவது சிவன் பிரம்மச்சாரி என்றும் பால்மொழி கன்னி என்றும் யாருக்கு தெரியுமாம்? தவம் புரியும் ஞானத்தவர்களுக்கு இது தெரியும் என்று அருணந்தி சிவாச்சாரியார் தமது சித்தியார் பாடலில் கூறியிருப்பார். இதையே தாய்மான சுவாமிகளும் தமது மலைவளர் காதலில் தெரிவிப்பார். அகிலாண்ட கோடி என்ற அன்னையே உன்னை கன்னி எனவே மறைகள் பேசும் அனந்த ரூபமயிலே என இப்படி கூறுவார். இருநாளி கொண்டு 32 அறங்களை செய்யும் அன்னை என்றும் இளமை கோலத்தில் இருக்கும் பெருமாட்டி தனது திருமுலைப்பால் சுரந்து ஞானத்தை குழைத்து பொற்கிண்ணத்தில் தருகிறாள். பெருமாட்டியின் தனங்கள் நமக்கு அபரஞானத்தையும் பரஞானத்தையும் குறிப்பதாக நமக்கு சாத்திர நூல்கள் காட்டுகின்றன. இந்த திருவருட்பயன் காப்பு செயல்ல விநாயகப் பெருமானுடைய 2 சிறிய திருவடிகளையும் பரஞானத்தையும் அபரஞானத்தையும் குறிப்பதாகவும் சாத்திர நூல் நமக்கு காட்டுகின்றன. சிவம் சக்தி துணையாக நிற்க அவற்றில் கலந்து இந்த உலகை தோற்றுவிப்பான் என சைவ சித்தாந்தம் கூறும். அம்மையப்பரே உலகுக்கு அம்மையப்பர் என திருக்கழிற்றுப்படியாருடைய முதல் பாடல். இவற்றையெல்லாம் மனதில் கொண்டுதான் காளி பிள்ளையாரும் ஆகம விதிப்படி அம்மே அப்பா என்று அழுதிருப்பாரோ? ஞானப்பால் உண்ட குழந்தை சிவபெருமானின் திருவடிகளே சிந்திக்கும் தன்மையும் பெற்றார். இதை விளக்கும் சேக்கிழார் பெருமான் பாடல் 1. சிவனடியே சிந்திக்கும் திருப்பெருகு சிவஞானம் பவமதனை மாற்றும் பாங்கினில் ஓங்கிய ஞானம் ஓமையில்லா கலைஞானம் உணர்வு அறிய மெய்ஞானம் தவ முதல்வர் சம்பந்தர் தாம் உணர்ந்தார் அந்நிலையில். இனி குளக்கரைக்கு வருவோமே. தந்தையார் வருகிறார். யார் தந்த அழிசில் பாலை உண்டா என கேட்க, காண்டல் அளவைக்கும் கருதல் அளவைக்கும் உட்படாதவன் சுட்டி காட்டி அறிய முடியாத அந்த மெய்ப்பொருளை அப்பரம்பொருளை தோடுடைய செவியனாகிய இவனன்றே எனது தனது பிஞ்சு விரல்களால் சுட்டி காட்டுகிறது அந்த ஞான குழந்தை. இந்த அற்புதம் கேட்டு அப்பதிக மக்கள் எல்லாம் பிள்ளையாரை தெய்வீக குழந்தை என போற்றி வணங்குகின்றார். அவர் அருமையாக தோடுடைய செவியன் விடை ஏறிவோர் தூவன் மதிசூடி என நட்டராக பண்ணில் அருமையாக இந்த தோடுடைய செவியன் பதிகம் இசைக்கப்படுகிறது. இதை இந்த திருமுறைகளை நம்பியாண்டார் நம்பி தன்னுடைய திருத்தொகையில் எப்படி கூறுகிறார் என்றால், கத்தி திரிபிறவி சாகரத்துள் ஆளாமே பத்தி தனித்தப்பம் பார்வாழ தந்தபிரான். அதாவது பிறவிக் கடலில் விழுந்து தத்தளிப்பவனுக்கு ஒரு படகாக தெப்பமாக இருந்து கரை சேர்ப்பது தீன் தமிழின் திருமுறைகளே. இதை தமது ஆளுடை பிள்ளையார் திரு மும்மணி கோவையிலும் பிறவி என்னும் பொல்லா பெருங்கடலில் நீந்த துறவி என்னும் தோற்றோணி கண்டீர் நிறையுலகின் பொன்மாலை மார்பர் புனர்காழி சம்பந்தன் தன்மாலை ஞான தமிழின் என்று இதுலையும் சொல்லியிருக்கிறார். மும்மணி கோவையிலும் திருமும்மணி கோவையிலையும் பதிவு பண்ணியிருக்கிறார். இந்த இந்த ஒரு கருத்தோட மணிவாசர் தம்முடைய திருச்சதகத்துல சொல்லுவார். அதாவது தனியனேன் பெரும் பிறவி பௌவத்து எல்லாம் தடம் திரையில்
எற்றுண்டு பற்று ஒன்று இன்றி அஞ்செழுத்தின் புனைபிடித்து கிடக்கின்றேனே. நான் வந்து கடைசி வரியை தான் எடுத்திருக்கிறேன். அஞ்செழுத்தின் புனைபிடித்து கிடக்கின்றேனே முனைவனே முதல் அந்தமில்லாமல் கரை காட்டி ஆட்கொண்டாய் மூர்க்கனேற்கே. அதாவது இந்த பிறவி பெருங்கடலில் நம்ம எல்லாம் படகாக நின்று காற்பது அஞ்செழுத்து மந்திரமே என்று மணிவாசகர் கூறுவார். இப்போ இந்த பிரம்மபுரீஸ்வரர் ஆலயத்துக்குள்ள இவரோட போறாங்க எல்லாரும். சம்பந்தர் பெருமானோட ஆலயத்துல இறைவன் எல்லாம் தரிசித்து வரும்போது சம்பந்தருக்கு தோன்றுமாம், இப்படி பக்கத்தில் அருகில் உள்ள தலங்களெல்லாம் சென்று இறைவனை பாடி இறைவனை வணங்கி பாட வேண்டும் என்றெல்லாம் அவருக்கு தோன்றுமாம். அதனால் தனது முதலாவது தல யாத்திரையாக திருக்கோலக்கா செல்கிறார். அத்தலத்து இறைவனை போற்றி மடையில் வாழை பாய என தக்கராக பண்ணில் கைகளால் தாளம் போட்டு பாடுகிறாராம். தாளம் போடும்போது அவரது கைகள் சிவப்பதை கண்ணுற்ற எம்பெருமான் ஐந்தெழுத்து பொறிக்கப்பெற்ற பொற்றாளத்தில் அவரது கைகளில் கிடைக்கப் பெறுகிறது. மகிழ்ந்த பிள்ளையார் தலையில் வைத்து போற்றி மகிழ்ந்து பாடுகிறார். முன்னை பிறப்பில் சிவபெரானை வழிபட்டு சிவயோகம் பெற்றவர் காளிப்பிள்ளையார். அந்த தாளத்துக்கு ஓசை கொடுத்ததனால் அத்தலத்து நாயகி ஓசை கொடுத்த நாயகி ஆகிறாள். பின்னாளில் இத்தலத்துக்கு எழுந்தருளிய சுந்தரமூர்த்தி சுவாமிகள் தமது கோலக்கா பதிகத்தில் 8வது பாடலில் நாளும் இன்னிசையால் தமிழ் பரப்பும் ஞான சம்பந்தனுக்கு உலகவர் முன் தாளம் ஈந்து அவன் பாடலுக்கு இறங்கும் தன்மையாளனை கோலக்காவில் கண்டு கொண்டேனே என பாடுவார். நீ அடுத்தால அவர் அடுத்த பக்கத்துல உள்ள இன்னும் அருகில் இருக்க தலங்களுக்கு செல்றதுக்கு விரும்புறாரு காளிப்பிள்ளையார். அப்படி அவர் போகிறாரு. அதாவது அப்படி போகும் பொழுது அவரது சிறிய திருவடிகள் மண்ணில் பொருந்தி நடந்து வருவதை காணாத மாதவம் செய்த தந்தையார். உண்மையிலே அவர் தந்தையார் மாதவம் செய்தவர் தானே. இப்படி ஒரு ஞான குழந்தைய அவருக்கு இறைவன் கொடுத்தாருன்னா இவர் மாதவம் செய்ய போய்த்தானே அந்த குழந்தை அவருக்கு கிடைக்குது இல்லையா? அந்த மாதவம் செய்த அவரது தந்தையார் தமது தோளில் தூக்கி கொண்டு திருநனிப்பள்ளி நோக்கி செல்கிறார். அங்குள்ள அடியார்கள் எல்லாம் பிள்ளையாரை வரவேற்க அது தமது தாயார் பிறந்த பதி என அறிகிறார். மேலும் அந்த அடியார்கள் சொல்கிறார்கள், இங்கு வறட்சி நிலவுகின்றது இந்த ஊர் என பிள்ளையாரிடம் சொல்லி. ஏன்னா பிள்ளையாருடைய அற்புதத்தை எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிச்சோன்னு அவங்க எல்லாம் சரி இவரால நமக்கு ஒரு நம்ம ஊருக்கு ஒரு நன்மை கிடைக்கட்டுமே அப்படிங்கிற ஒரு இதுல அடியார்கள் எல்லாம் காளிப்பிள்ளையாரிடம் சொல்கிறார்கள். அவர் தமது தாயார் பிறந்த பதி என அறிந்து கொள்கிறார். அங்கு இருக்கும் வறட்சி அறிந்து காரைகள் கூகை என முல்லை என பேந்த காந்தார பண்ணில் பாடுகிறார். நம்பியாண்டார் நம்பி இந்த அவருடைய திருவாக்கில் என்ன சொல்கிறாருன்னா, இந்த பாடல் இந்த காரைகள் கூகைங்கிற பாடல் பதிகம் பாடும்போது அந்த முதல் பாடலிலே அந்த நிலம் பாலை நிலம் நெய்தல் ஆகியதாம். அடுத்த பாடல் எல்லாம் அவர் நெய்தல் நிலத்தை பற்றி தான் பாடுகிறார் என குறிப்பு கொடுக்கிறார்கள். மேல இந்த பதிகம் திருக்கடை காப்புல ஆடும் எந்தை நனிப்பழி உள்க வினை கெடுதல் ஆணை நமதே என பாடி அருளியுள்ளார். இந்த தலத்துக்கும் பின்னாடி சுந்தரமூர்த்தி சுவாமிகள் எழுந்தருளி இருக்கும்போது உயர் ஞான சம்பந்தனுக்கு அன்று ஞானம் அருள் புரிந்தார் நன்னும் ஊர் நனிப்பள்ளி அதே என பாடி அருளியிருப்பார். நம்பியாண்டார் நம்பியும் இந்த இந்த தலத்தை பாடினதை தன்னுடைய உலாமாலையில பதிவு செய்திருப்பார். அதுல திருமும்மணி கோவையில சொல்லியிருப்பாரு. இதுல உலாமாலையில பதிவு பண்றாரு. ஒன்கிழவு ஞாலத்தினறிய மண்ணு நனி பள்ளியது பாலைதனை நெய்தலாக்கியது என கூறியிருப்பார். இதே இந்த அற்புதங்கள் எல்லாம் சாத்திர நூலாகிய திருக்கடைச்சுப்படியார்லயும் அவர் அந்த ஆசிரியர்னு சொல்றாரு. எப்படி சொல்றாருன்னா, தென்புகலி வேந்தனது அற்புத செயல்கள் என சொல்லி அந்த பாடல் அப்படியே சொல்றாரு. அந்த அற்புதங்கள் எல்லாம் அப்படியே பட்டியலிட்டு காட்டுறாரு அவரு. ஓடம் சிவிகை உலவாக்கிழி அடைக்க பாடல் பனை தாழம் பாலை நெய்தல் ஏடு எதிர் வெப்பு என்புக்கு உயிர் கொடுத்தல் ஈங்கு இவைதாம் ஓங்கு புகழ் தென் புகழி வேந்தன் செயல் என ஆசிரியர் சம்பந்தரின் அற்புதங்களை எல்லாம் இந்த 4 வரிகளில் தொகுத்து கூறியுள்ளார்.
எப்படி ஓடம் அப்படிங்கிறது வந்து ஓடம் வந்து கொல்லம்புதூர் ஓடத்துல வந்து வெள்ளத்துல ஓடத்தை செலுத்துறது. சிவிகை முத்து சிவிகை அறநெல்வாயில் துறையில வாங்குறது. உலவாக்கிழி திருவாவடுதுறையில அப்பாவுக்கு உலவாக்கிழி தந்தைக்கா வாங்கி கொடுப்பாரு அந்த இது. அடைக்க பாடல்ங்கிறது கதவு அடைத்து பாடக்கூடிய இது. திருமறைக்காடு. பனை திரு ஓத்தூர் பனை வந்து ஆண்பனை பெண்பனை ஆகியது. தாழம் பொற்றாளம் திருக்கோலக்கால வாங்கினது. பாலை நெய்தல் திருநனிப்பள்ளி. ஏடு எதிர் மதுரை வைகையில. வெப்பு பாண்டிய மன்னனுக்கு வெப்பு நோய் வந்து அதை தீர்த்தது. என்புக்கு உயிர் கொடுத்தல்ங்கிறது பூம்பாவைக்கு உயிர் கொடுத்தல். ஆக இந்த அற்புதங்களை வந்து திருக்களிற்றுப்படியார் ஆசிரியர் வந்து தனது 70வது பாடல திருக்களிற்றுப்படியார்ல பாடியிருப்பார் வந்து. அதே இதுல இந்த ஆணை நமதேன்னு பாடுதார்ல, இந்த காரைகள் குகை அந்த திருப்பதிகத்துல பாடியிருப்பார்ல ஆணை நமதேன்னு, அப்படி வந்து ஆணை நமதேன்னு 4 திருத்தலங்களுக்கு பாடியிருக்கிறார் சம்பந்த பெருமான் வந்து. அது எதெல்லாம் அப்படின்னாக்க திருவேதிக்குடி, திருமறைக்காடு, திருநனிப்பள்ளி, திருக்களமலம் ஆகிய தலங்கள். இதுல திருமறைக்காட்டுல பாடின இதை வந்து நாம வந்து ஒரு சிறப்பா சொல்றோம். எதனால அப்படின்னா அது வந்து கோளறு பதிகம் வந்து திருமறைக்காட்டுல பாடுறது வந்து கோளறு பதிகமான வேயிறு தொழிபங்கன் பதிகம். இதை எதனால சிறப்புன்னா நாம எல்லோரும் அதை பாராயணம் பண்ணக்கூடிய பதிகம் அது வந்து. அதாவது நம்ம ஒரு பிரயாணம் பண்றோம் அப்படின்னா அந்த பிரயாணத்துல எந்த வித தடங்கள் இல்லாம நம்ம சௌரியமா போயிட்டு வரணுங்கிறக்காக அந்த பதிகம் பாராயணம் பண்ணுவோம். கோள்களுடைய சஞ்சாரத்துக்காக வேண்டி அந்த பதிகத்தை பாராயணம் சொல்லுவோம் தினசரி. அதுல வந்து ஆதி தெய்வீகம், ஆதி ஆன்மீகம், ஆதி பௌதீகம் என்ற வகையில் இந்த ஆன்மாக்களின் துன்பம் நீங்கும் வகையில் அந்த பதிகம் அமைந்துள்ளது. இதற்கு வேறு ஒரு சிறப்பும் உண்டு. என்ன சிறப்பு அப்படின்னா நமது நாடு சுதந்திரம் அடைந்த பொழுது அன்றைய பிரதமரிடம் திருவாவடுதுறை ஆதீனம் கட்டளை தம்பிரானிடம் தங்க முலாம் பூசிய செங்கோலை தந்து மடத்திலுள்ள ஓதுவார் மூர்த்திகளையும் உடன் அனுப்பி பதிகம் விண்ணப்பித்து பிரதமரிடம் செங்கோலை தரும் பொழுது ஒப்படைக்கும் பொழுது அரசாழ்வார் ஆணை நமதே என விண்ணப்பித்து கொடுத்ததாக இன்று நாம் வரலாற்று செய்திகள் மூலம் அறிந்து கொள்கிறோம். இதையெல்லாம் நாம பெருமை கொள்ளக்கூடிய ஒரு பெரிய விஷயம் இல்லையா? மேலும் மன்னர் குல வழக்கப்படி மன்னன் பதவி ஏற்கும் பொழுது குலகுருவாக இருப்பவர் செங்கோலை எடுத்து தருவது ஒரு மரபாகும். அடுத்து வந்து நீ அடுத்த தலையாத்திரி கிட்ட வரையில வந்து எங்க வராருன்னா திருநெல்வாயில் அறத்தலைக்கு வராரு வந்து அங்க வராரு. இந்த திருநெல்வாயில் அறத்துறைக்கு அவர் வரும்பொழுது முதல்ல போகும்பொழுது தந்தையார் வந்து அவரை தூக்கிட்டு போறாரு. ஆனா இப்போ அவர் சொல்றாரு தந்தையின் தோள் மேல் அமர்ந்து செல்ல அவருக்கு மனம் இல்லையாம். அதனால் அவர் வந்து நடந்து வராராம். அதாவது ஞானம் உய்ய ஞானத்தின் திருவுருவாக இருந்த காளி பிள்ளையார் தனது செந்தாமரையின் இதழையொத்த சின்னஞ்சிறிய பாதம் நோகவே நடந்தார். பிறப்பு இறப்பிலே இல்லாத எம்பெருமான். வேண்டியதை வேண்டியாங்கு வேண்டுவோர்க்கு ஈகும் எம்பெருமான். அன்று தந்தையை காணாது அழுதபோது ஞானப்பாலை அருளியவன். அவரது மலரை ஒத்த பாதங்கள் பையவே நடப்பது கண்டு கருணையாளன் அறநெல் துறை அந்தனர் கனவில் தோன்றி ஞானசம்பந்தன் நம்பால் அணைகிறான். முத்துச்சிவிகையும் கொண்டும் கொடுத்தும் அணைக என கனவில் திருக்குறிப்பு அறிகிறார் அந்தனர். அதாவது ஈசர் தம்பால் கொண்டு, ஈசர் தம்பால் ஈசரிடத்துல வாங்கி சம்பந்தரிடம் கொடுப்பது, அதாவது கொண்டும் கொடுத்தும். இந்த சொற்றொடரை நாம எங்கே காணலாம் அப்படின்னாக்க திருப்பல்லாண்டில் அறியலாம். கொண்டும் கொடுத்தும் குடிகுடி ஈசற்காட் செய்யின் குழாம் புகுந்து என்னும் வரிகளை நினைவில் கொள்ளலாம். அந்த முத்துச்சிவிகை வந்து இவர் மாறன்பாடியில் இருக்கிறார் வந்து. முத்துச்சிவிகை வந்து அறநெல்வாயில் துறை ஆலயத்துல இருக்குது. இதை கொண்டு போய் அவரை நீங்க கொடுத்து அவரை யாரு சம்பந்தர் பெருமான அழைத்து வருக என்பது இறைவனுடைய கனவில் அவருக்குரிய திருக்குறிப்பு. அதை என்ன செய்யறாங்க, அந்த கனவில் அந்த ஆலயத்துல போய் இந்த முத்துச்சிவியை பார்க்குறாங்களா, எல்லாருக்கும் அவ்வளவு ஒரு அதாவது அந்த இறைவனுடைய தந்தது இல்லையா, அதனால அதனுடைய மதிப்பே ஒரு தனியாக இருக்கு அப்படின்னு. அந்த முத்துச்சிவியின் வெண்ணீற்று ஒளி வந்து திருநீற்று ஒளிக்கு ஈடா இருக்குது. நான் திருநீர் அந்த அளவுக்கு ஒளி வீசக்கூடியது அப்படிங்கிறத இந்த இதை சேர்த்து சொல்றாங்க வந்து. சம்பந்தர் பெருமானும் இறைவனது கருணையை வியந்து போற்றி, அதாவது அந்த முத்துச்சிவிகை பார்த்த உடனே அவருக்கும் வெண்ணீற்று ஒளியை ஞாபகப்படுத்தியதாம் வந்து.
அதனால எந்தை ஈசன் எம்பெருமான் என பேந்த காந்தார பண்ணில் பதிகம் பாடி அருளுகிறார். சிவிகையின் முன் நிலம் வீழ்ந்து வணங்கி சென்னி மேல் கைகூப்பி 5 எழுத்து ஓதி சிவிகையில் ஏறி அமர்கிறார். இனி அடுத்த தலம் எங்க வராரு அப்படின்னாக்க திருவாவடுதுறைக்கு வராரு. முத்துச்சிவிகை திருநள்ளாரவத்துறையில இது பண்ணிட்டு அடுத்த தலமாக அவர் வர்றது ஒவ்வொரா வராரு திருமறைக்காடு. அதான் கரெக்டா வரலாற்று முறையில சொல்லல. திருவாவடுதுறைக்கு உலவாக்கிளியே இனி அப்போ இவருடைய தல யாத்திரை எப்படி நடத்துவாராம், ஒவ்வொரு தல யாத்திரையும் சீர்காழியில ஆரம்பிச்சு சீர்காழியிலே நிறைவு பண்ணுவாராம். அப்புறம் அடுத்த தல யாத்திரை அப்படி தொடங்குவாராம். இப்போ திருவாவடுதுறையில எழுந்தருளி இருக்கிறாரு. அப்போ அவர் தந்தையாரான சிவபாத சுந்தரன் வருகிறார். உலக நன்மைக்காக வேள்வி செய்ய இருப்பதாகவும் வேள்விக்கு பொருள் வேண்டும் என காளிப்பிள்ளையாரிடம் கேட்க அவருக்கு தோன்றியதாம், நான் பொருளாக எதையுமே கருதுவது இல்லையே அப்படின்னு இறைவன்கிட்ட கேட்கிறாராம். நான் பொருளாக எதையுமே கருதுவது இல்லையே, உன்னுடைய பேரருள் தான் எனக்கு வேண்டும், உன்னுடைய திருவடிகளே எனக்கு திருவருள், அன்றி நான் வேற எதுவும் நான் எண்ணுவது இல்லையே, உனது பேரருள் வேண்டும், உனது இன்னருள் வேண்டும், ஆவடுதுறை அரணே என இடரினும் தளரினும் பதிகம் பாடுகிறார். அந்த பதிகம் பாடணும்னு அவருக்கு அள்ள அள்ள குறையாத ஒரு உலவாக்கிளி பொற்கிளி கிடைத்ததாம். அதை தனது தந்தையாரிடம் அளித்து உலக நன்மைக்காக யாகம் செய்ய நடத்திட பொன்பொருள் கேட்ட தந்தையிடம் அந்த உலவாக்கிளியை தருகிறார் சம்பந்த பெருமான். இதே போன்றுதான் கொல்லம்புதூர் பெருவெள்ளமும் அங்க போறாரு. போய் ஈசனை வணங்கணும் அப்படின்னு நினைக்கல, அந்த கோவில் சென்று ஈசனை வணங்கணும்னு நினைக்கல. வெள்ளத்துல கோவிலுக்கு போக முடியல. அகத்தே இறைவனை வழிபட்டாலும் புறத்தே வழிபட முடியவில்லை என வருந்தி அடியார்களுடன் ஓடத்தில் ஏறி துடுப்பு இல்லாமலே ஈசனை காண அந்த ஓடத்தில் செல்ல கொட்டமே கமலம் என பதிகம் பாடி அந்த அவரது நாவன்மையால் அந்த ஓடம் கரை சேர்கிறதாம். உள்கவே செல்கவே என அந்த பதிகம் பாடி இருப்பார். அதனால அந்த நாவன்மையால ஓடம் கரை சேர்கிறது. அந்த அற்புதம் இங்கே நிகழ்கிறது. எங்கே? கொல்லம்புதூர்ல நிகழ்கிறது. உலவாக்கிளி வாங்குற திருவாவடுதுறையில அந்த அற்புதம் நிகழ்ந்தது. கொல்லம்புதூருக்கு செல்லும் போது அந்த ஓடத்துல துடுப்பு இல்லாமலே அவருடைய நாவன்மையாலே இந்த ஓடம் கரை சேர்ந்த அற்புதம் கொல்லம்புதூரில் நிகழ்கின்றது. சம்பந்தர் பெருமான் திருவாவடுதுறையில் பொற்காசுகள் பெற்றதை அப்பர் சுவாமிகள் தமது பதிகத்தில் காயிறு சூழ்ந்த கழுமல ஊரற்கு அம்பொன் 1000 கொடுப்பார் போல் ஆவடுதுறை அரணாரே என 4ஆம் திருமுறையில் 56வது பதிகத்தில் 1வது பாடலில் கூறியிருப்பார். சரி, இந்த அற்புதங்கள் எல்லாம் எப்படி நிகழ்கின்றன? இப்போ நம்ம எதுவும் நம்ம நினைக்கிறோம் நமக்கு இப்படி எல்லாம் ஒன்றும் எந்த ஒரு இது நமக்கும் நல்லது கூட நம்ம நினைச்சா கூட நடக்க மாட்டேங்குதேன்னு நம்ம நினைக்கிறோம். அவர்கள் இவ்வளவு பெரிய அற்புதங்கள் எல்லாம் அவர்களுக்கு எப்படி நிகழ்கின்றன? அவர்கள் முன்பு செய்த தவ பயன்களின் காரணமே இந்த அற்புதங்கள் எல்லாம் அவர்களுக்கு நிகழ்கின்றன. இமைப்பொழுதும் தங்களது நெஞ்சில் நினைவில் அரணையே அர்ச்சித்து வணங்கியதால் அவனது திருவருள் கிடைக்க பெற்றவர்கள் இவர்கள் எல்லோரும். கருவிலேயே இவர்கள் எல்லாம் திரு உடையவர்கள். அதுதான் திருப்பல்லாண்டு பாடி தேர் நகர்ந்ததும் உமாபதி சிவாச்சாரியார் பாடி கொடி ஏறியதும் இவர்கள் சிவஞானம் பெற்று செய்த அருட்செயல்கள் ஆகும். படிக்காசு பெறுதல், மறுகள் விடம் தீர்த்தல், கதவம் திருக்காப்பு கொள்ளுதல் இவையெல்லாம் இவர்கள் சித்தத்தை சிவன்பாலே ஒடுக்கி இருப்பவர்கள். அவர்களது திருவாக்கும் செயலும் சிவமாகவே உணர்வதினால் இந்த அற்புதங்கள் எல்லாம் நிகழ்கின்றன. அடியார் ஒருவர் சம்பந்தர் பெருமானிடம் தாம் கோவிலுக்காக வைத்த பனைகள் எல்லாம் காய்க்கவே இல்லை எனவும் சமணர்களின் கேலி பேச்சுக்கு ஆளானேன் என வருந்துகிறார். அடியார்களது வருத்தம் கூடாது, அடியார்கள் தாம் வருந்தலாகாது என இறைவனிடம் வேண்டுகிறார். நீயே துயர் தீர்ப்பவன் என வேண்டி பூதேர்த்து ஆயன என பதிகம் பாடி திருக்கடை காப்பில் குறும்பை ஆண்பனை ஈன்குலை ஊத்தூர் அரும்பு கொன்றை அடிகளை பெரும் புகழியுள் ஞான சம்பந்தன் சொல் விரும்புவார் வினை வீடே என பாடி அருள
இது தெய்வத்தின் திருவாக்காகவே அப்பனை மரங்களும் பெண் பனையாகி காய்த்து பின் பிறவி நீங்கி சிவப்பேற்றை அடைந்தன. அப்போ நாம் இதுல இருந்து என்ன தெரிந்து கொள்கிறோம்? தாவரங்களுக்கும் வினைகள் உண்டு, அந்த வினைகள் நீங்க பெற்று அவைகளும் முக்தி பெறுகின்றன என இதன் மூலம் அறிந்து கொள்கிறோம். இதுவேதான் உமாபதி சிவாச்சாரியார் பெத்தான் சாம்பனுக்கு முத்தி கொடுக்கிறார் இல்லையா? அவர் ஒரு விறகு வெட்டி தான், விறகு எப்போ விறகு இது பண்ணாலும் திருக்கோவிலுக்கு கொடுத்துட்டு தான் தன்னுடைய மற்ற வியாபாரத்தை அவர் பார்ப்பாரு. அது அவருக்கு அந்த முத்தி பருவம் கிடைச்சிருக்கு, பக்குவம் இருந்திருக்கு. அதனாலதான் உமாபதி சிவாச்சார் பெத்தான் சாம்பனுக்கும் முள்ளி செடிக்கும் முத்தி கொடுத்தது நாம் நினைவில் அறிந்து கொள்ளலாம். நம்பிகளும் நம்பியாண்டார் நம்பிகளும் இதை குறிப்பிடுகிறார். எப்படி அப்படின்னாக்க, கொச்சை சதுரன் சீர்காழிப்பதியின் இறைவன் முத்தி பகவ என்கிறார். முத்தி இன்பத்தை தரக்கூடியவன் சிவபெருமான், அவன் ஒருவனே. ஞானத்தை கொடுப்பவனும் அவனே, அவன்தான் முத்தி தர முடியும் என்று எப்படி திருவள்ளுவர் ஆதி பகவ என்று குறிப்பிடுகிறாரோ, அதுபோல நம்பியாண்டாரும் முத்தி பகவ என பெருமானை குறிப்பிடுகிறார். இனி மருகல் விடந்தீர்த்தல் நிகழ்வு. திருமருகலுக்கு எழுந்தருளி இருக்கிறார் சம்பந்த பெருமான். அந்த திருமருகலுக்கு பெரிய புராண பாடல் ஒன்று. திரு மருக நகரி கண் எழுந்தருளி திங்களுடன் செங்கட்பாம்பு மருவு நெடுஞ்சடை மௌலி மாணிக்க வண்ணர் கடல் வணங்கி போற்றி உருகியவ அன்புரு காதலுள்ளலை தெள்ளும் இசையுடனே கூட பெருகு தமிழ் தொடை சாத்தி அங்கிருந்தார் பெரும் புகழி பிள்ளையார் தாம். இவர் திருமர நருகலை எழுந்தருளி அந்த தலத்து இறைவனை வணங்கி அங்க உள்ள திருமடத்துல தங்கி இருக்கிறாரு. அப்போ அந்த பாடல்ல இந்த பாடல் எதுக்காக அப்படின்னாக்க, இந்த பின்னால நடக்கிறது இந்த பாடல் குறிக்கப்படுகிறது என்று குறிப்பு உள்ளது. திங்களும் செங்கட்பாம்பு அப்படிங்கிறது திங்கள் சந்திரன், பாம்பு சந்திரன் அமுத கலசம், பாம்பு விடம். அந்த விடத்தை வச்சு தானே இந்த நிகழ்வு இருக்கிறது. திருமருவல் நிகழ்வு இந்த பாம்பு விடத்தை வச்சு தானே இருக்கு இல்லையா? அதனால பின்னர் பாம்பின் விடம் தீர்ந்து மரணம் போக்கிய அந்த ஒரு அமுத நிலை அத பின் குறிப்பாக இது சொல்லப்படுகிறது. இத இந்த நெடுஞ்ச விடமும் அமுதமும் இத நம்ம இன்னொரு இதுக்கு ஓமானமா சொல்லலாம். ஒளிக்கும் இருளுக்கும் இடம் ஒன்றே என்று சொல்லுவோம் இல்லையா? அதே போல விஷத்துக்கும் அமுதத்துக்கும் இடம் ஒன்றாகிய இந்த ரெண்டும் மாறுபட்ட தன்மை உள்ளது. அந்த இரண்டுக்கும் இடம் எது அப்படின்னாக்க, பெருமானுடைய நீண்ட சடை. நீண்ட சடையில தான் சந்திரனும் இருக்கிறான், பாம்பும் சூடி இருக்கிறார். ஆக இந்த நீண்ட சடை நெடுஞ்சடை தான் இந்த பதிகம் சொல்றார் இல்லையா? சடையா எனுமால் என்று தொடங்கும் பதிகம் பெரும் குறிப்பு இதுவாகும் என்று குறிக்கப்படுகிறது. வணிகன் ஒருவன் வழி செல்வோனாகி கன்னியையும் உடன் கொண்டு இறைவரது திருக்கோவில் புறத்தில் ஒரு மடத்தில் இரவில் தூங்கும் போதில் ஒளியுடைய வெள்ளை பற்களை உடைய அரவம் தீண்டியதனால் அவன் உயிர் நீங்கும் தன்மையை அடைகிறான். அதை கண்ட அந்த கன்னி சோர்கிறாள், புலம்புகிறாள், அழுது புரளுகிறாள். இவையெல்லாம் நடுநிசியில் நடக்கும் நிகழ்வாகும். இவளுடைய அரற்றலும் புலம்பலும் விடிந்து தொடர்ந்தே இருப்பதனால் விடிந்து காளிப்பிள்ளையார் தம்முடைய அனுஷ்டானங்களை எல்லாம் முடித்து கொண்டு ஆலய வழிபாடுக்காக தமது திருத்தொண்டரோடு குலாத்தோடு வருகிறார். இந்த மடம் கோவிலுக்கு அருகாமையில் இருந்ததனால் அந்த பெண்ணின் அழுகுரலும் புலம்பலும் அவரது திருச்செவியில் மேவும் காரணம் ஆயிற்று. அவருடைய திருச்செவியில இவ்வளவுதான் இந்த பெண்ணோட அழுகையும் புலம்பலும். அவரது செவி மெய்த்தன்மை விளங்கும் திருச்செவி. பிள்ளையாரது செவி, வாக்கு முதலாகிய கருவி கரணங்கள் யாவும் மெய்யே வடிவாகி சத்துருவமாகிய பதிகரணங்கள் என்பது. பதிகரணங்கள்னாக்க சிவகரணங்கள், சிவமே நின்று செய்யக்கூடிய கரணங்கள் சிவகரணங்கள், பதிகரணங்கள் என்று போற்றப்படும். இவர் சடை அந்த பெண் அழுது புலம்புய் இவர் பார்க்கிறாரு. இந்த ஒலி, அழுத ஒலி, புலம்பல் ஒலி எல்லாம் கேட்டு இது பண்ணவும் அந்த பெண் குறிப்பிட்டு சொல்லுதா, எல்லாத்தையும் சொல்லும்போது இவர் நீ வருந்த வேண்டாமாமா, இறைவன் உனக்கு அருள் புரிவார் என்று சொல்லி சடையால் என்னமால் பதிகம் பாடுறாரு. உடையானே தகுமோ இவள் உள்மெலிவே என ஒவ்வொன்றாக பாடி எடுத்து வரவும்
அந்த வணிகன் மேல் பொங்கிய விடம் தீரப் பெற்று அவன் எழுந்து நின்றானாம். திருத்தொண்டர்களின் கூட்டம் ஆர்ப்பெடுக்க வணிகனும் அப்பெண்ணும் உச்சி மேல் கைகூப்பிக் கொண்டு காளிப்பிள்ளையாரின் திருவடிகளில் விழுந்து வணங்கினார்கள். அவர்கள் இருவரையும் இந்நானிலத்தில் மனம் புரிந்து பெருவாழ்வினை செய்து வகுத்து விட்டு அருளுகிறார் காளிப்பிள்ளையார் வந்து. இந்த நிகழ்வையும் திருக்கழிற்றுப்படியார்ல 12வது பாடல் குறிக்கின்றது. எப்படி குறிக்கின்றது அப்படின்னாக்க, பாலை நெய்தல் பாடியதும் பாம்பு ஒளிய பாடியதும் காலனை அன்று ஏவி கராம் கொண்ட பாலன் மரணம் தவிர்த்ததும் மற்றவர்க்கு நம் தம் கரணம் அல்லால் அல்லாமை காண் போல் அல்லாமை காண். அதாவது திருஞான சம்பந்தர் வந்து அந்த பாலை நெய்தலை பாடுறாரு. இறந்த நிலையில், அதாவது அப்பூதி அடிகளின் மூத்த மகன் பாம்பு கடித்த இறந்த நிலையில் ஒன்றுகலாம் என தொடங்கும் திருப்பதிகம் பாடி அருளி அப்பர் சுவாமிகள் அவனுக்கு உயிர் பெற்று எழச் செய்து அருளினார்கள். அவிநாசியில் முதலை உண்ட பாலனை அதன் வாயில் இருந்து வெளியேற்றும்படி எட்டான் மறக்கேன் என தொடங்கும் திருப்பதிகம் பாடி அருளி சுந்தரர் பெருமான் காலனை ஏவினார் வந்து. அப்படியே இவங்க எல்லாரும் இதெல்லாம் செய்யற அற்புதங்கள் எப்படிங்கிறது இவருமே சொல்றாரு. இந்த திருக்கழிற்றுப்படியார்ல அந்த ஆசிரியருமே என்ன சொல்றாருனாக்க, இவர்கள் செய்த அருளியை இந்த மாதிரி செய்த அருள் செயல்களுக்கு காரணம் அப்படின்னாக்க, அவர்களுக்குரிய கருவிகரணங்கள் நமக்குள்ள கருவிகரணங்களைப் போல் பசுகரணங்களாக இல்லாமல் சிவகரணங்களால் இருந்தமையாலே ஆகும். அதாவது சம்பந்தர் பாடினது, பாலை நெய்தலை பாடினது, இதெல்லாம் குறிப்பிட்டு சொல்லிட்டு, பசுகரணம் என்பது பாசமாகிய ஆணவமல தொடர்பினால் தன்முனைப்படும் செயற்படும் கருவி கரணங்களை குறிக்குமாம். நம்ம மாதிரி உள்ளவங்களுக்கு இந்த பாசத்தலையில இருந்து ஆணவ மல தொடர்புனால நம்ம இருக்கிறோம் இல்லையா, நமக்கு உள்ளதுகள்லாம் பசுகரணம் என்று சொல்லப்படும். பதிகரணம் என்பது சிவபெருமானையே பற்றி நின்று வேறு நினைப்பின்றி செயல்படும் கருவி கரணங்களை குறிக்கும். எனவே இது சிவகரணம் எனப்பட்டது என திருக்கழிற்றுப்படியார் ஆசிரியர் வந்து இந்த செயலை 2 இடத்துல குறிப்பிட்டு சொல்றாரு. முதல்ல ஓடத்தை பற்றி முதல்ல உள்ளதுல சொல்றாரு. இப்போ வந்து இந்த எல்லாத்தையும் 12வது பாடல இதெல்லாம் தவிர்த்து இந்த எதனால இந்த அற்புதங்கள் நிகழ்கின்றன அப்படிங்கிறதெல்லாம் விளக்கி இது பண்ணி சொல்றாரு வந்து. அடுத்தது வந்து நம்ம புத்தன் தலைய வந்து இடி விழுந்து கீழே விழச் செய்றார் இல்லையா, அந்த ஒரு நிகழ்வை வந்து நம்ம அடுத்தால பார்ப்போமே. அதாவது திருத்தளிசேரி அப்படிங்கிற ஒரு வந்து அங்க வந்து எழுந்தறி இருக்கிறார் வந்து. அங்க வந்து இந்த புத்தர் இவங்களை சேர்ந்தவங்க, பௌத்தவங்க சேர்ந்தவங்களெல்லாம் பிள்ளையார் வர்ற இடமெல்லாம், அவங்க களிப்பிள்ளையார் வர்ற இடமெல்லாம் என்ன சொல்லுவாங்களாம், இவங்க வந்து எங்ககிட்ட வாதம் பண்ணினதுக்கு அப்புறம் தான் அவர் வர்ற இடமெல்லாம் நம்ம இப்போ வரும்போது அரகராங்கிறத ஒலியெல்லாம் அவங்களுக்கு வந்து இந்த புத்தர்களுக்கெல்லாம் வந்து ஒரு மாதிரியா இருக்குமா. அந்த ஒலியை கேட்டாலே அவங்களுக்கு என்ன சொல்றதா, அப்படி பயங்கர ஒரு அதாவது அந்த ஒரு வெறுப்பும்பாங்க இல்லையா, அந்த ஒரு வெறுப்பு தருமா அவங்களுக்கு வந்து. அதனால அந்த மாதிரி எல்லாம் பண்ணும்போது அவங்க ரொம்ப வெறுப்படைகிறாங்க. அந்த பிள்ளையார் வர்ற வழியெல்லாம் அவர் இதெல்லாம் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து ஒரு வெறுப்பை கொடுக்குது அது வந்து. இதை வந்து பிள்ளையார் சொல்லும் திருப்பதியங்கள் எல்லாம் அவ்வப்போது ஒரு அன்பர் ஒருத்தர் வந்து கூடவே இருந்து எழுதி கொண்டும் அத்திருமுறை சுவடியினை ஏந்தி கொண்டும் அன்பர் ஒருத்தர். அவர் பேர் என்னன்னா சம்பந்தர் சரணாலயர் என்னும் நாமம் பூண்டவர். இவர் வந்து பிள்ளையார் கூடவே வருவாராம். பிள்ளையார் சொல்லக்கூடிய இந்த திருப்பதியங்களெல்லாம் அவ்வப்போது ஏட்டுச்சுவடிகளை எழுதிட்டு அந்த திருப்பதியங்களை கூடவே சுமந்தும் செல்லக்கூடியவராம் அவர். அவர் வந்து இந்த புத்த நந்திக்குரிய சைவ நிந்தையும் சிவ அபராதமான இவருடைய செய்தியும் பொருட்டோன்னா அவருக்கு வந்து அப்படி ஒரு வெகுண்டு எழுந்து என்ன பண்றாராம், உறும் இடித்து விழ உத்தமாங்கம் உருண்டு வீழ்க என அன்பர் வந்து அந்த திருத்தொண்டர் வாக்கினாலே சொல்லவுமே அந்த புத்தனுடைய தலை வந்து இடி விழுந்து அவனுடைய தலை அறுபட்டு கீழே விழுந்ததாம். இது புத்தன் செய்த சிவ அபச்சாரமே காரணம். இதை நாம வந்து கொஞ்சம் இந்த வரலாற்றுல பின்னால போனோம்னா தக்கன் யாகம் நடத்துறான் இல்லையா, தக்கன் யாகம். அந்த தக்கனுடைய யாகம் நடந்தது ஒரு பெரிய வேள்வி, ரொம்ப ஒரு நல்ல ஒரு இதுன்னு சொல்லதான் சொல்லு. அது வந்து புண்ணியமான செயலா இருந்தாலும் அது வந்து பாவத்தையே கொண்டு விடுது. ஏன்னா வேத வேள்வி நாயகனே அவர் மதிக்கல, சிவபெருமானே மதிக்காம அந்த வேள்வி நடக்கிறதுனால அது வந்து அவருக்கு
பாவ நிகழ்வாகி வீரபத்திர கடவுள் என்ன செய்றாரு, அவருடைய தலையை அறுபட்டு இது பண்றாரு. அப்புறம் இன்னொன்னு, சிவனுக்கு சாத்தும் பூவை வந்து யானை வந்து சிதறிய பிழைக்காக, அதனை விலக்காத குற்றத்துக்காக அந்த பாகர் ஐவரையும் கொன்று நின்ற நாயன்மார் எரிபத்த நாயனாரை வந்து இந்த புகழ்ச்சோழர் என்ன பண்றாரா, அது குற்றம் என கொள்ளலையாம் அவர் வந்து. ஏன்னா இது வந்து சிவ அபச்சாரத்துக்காக நடந்த நிகழ்வு. அதனால இது வந்து அவர் வந்து எரிபத்த நாயனார் செய்து குற்றமாகாது என புகழ்ச்சோழர் போற்றியதை நாம் நினைவில் கொள்ளலாம். மேலும் இந்த சம்பந்தர் சரணாலயர் செய்ததும் வந்து ஒரு வாட்போர் அல்ல, வந்து அவர் தன்னுடைய வாக்கினால் சொல்லவும் அது வந்து அந்த அந்த வாக்குக்கு வலிமை உண்டு என்பதை வந்து நாம் இந்த இதுல அறிந்து கொள்ளலாம். வந்து இந்த வாட்போர் அல்ல, வாக்கினால் செய்த போர் என்று இதை யார் சொல்றாருன்னா, உமாபதி சிவாச்சாரியார் தமது சங்கற்ப நிராகரணத்தில் 16வது பகுதி ஈஸ்வர அவிகாரவாத நிராகரணத்தில் 22வது வரியில் வந்து சொல்லுவாரு, காளிமா நகர் கவுனியர் கடவுள் ஞானம் ஞானமாகிய நற்பதிகங்கள் எழுதுறும் அன்பர்தம் இன்புறு மொழியால் களிறு என அணைந்த கல்மன புத்தன் முருட்டுச் சிரம் ஒன்று உருட்டினார் அன்றி வாய்ந்த வாழ் ஒன்று ஏந்தினார் இலரே. அதாவது களிறு என அணைந்த அந்த கல்மன புத்தனை தன்னுடைய வாழ்நாள் சொல்லுடைய தன்னுடைய சொற்களின் வலிமையினால அது நடந்தது அப்படின்னு சொல்லி உமாபதி சிவாச்சாரியாரும் இந்த இதை வந்து புகழ்ந்து தன்னுடைய சங்கற்ப நிராகரணத்துல பாடியிருப்பார். வந்து இனி வந்து அனல்வாதம் புனல்வாதம் எடுத்துக்கொள்ளலாம். வந்து அனல்வாதம் புனல்வாதம் காரணம் வந்து அனல்வாதத்துக்கும் புனல்வாதத்துக்கும் எதனால இந்த வாதங்கள் நிகழ்கின்றன, சுரவாதம் இருக்கின்றது. ஆக இதெல்லாம் எதனால் நிகழ்கின்றன அப்படின்னாக்க, பாண்டிய நாட்டில் புறப்புற சமயமான சமண மதம் தலை தூக்கி நிற்கின்றது. சைவம் கொஞ்சம் இரண்டு, சமண மதம் ஏன்னா மன்னர் எவ்வளியோ அப்படிதானே மக்கள். மன்னர் வந்து சமண மதத்தில் இருந்தனால் மக்களும் வந்து சைவத்தை கொஞ்சம் புறம் தள்ளி சமணத்துக்குள் ரொம்ப ஒரு ஈடுபாட்டோட போகக்கூடிய ஒரு நிலைமை உருவாகின்றது. இதை வந்து மங்கையர்க்கரசியாரும் அமைச்சரும் வந்து இதை தடுத்து மீண்டும் சைவம் தழைக்க வேண்டும் என விரும்புகின்றனர். வந்து இந்த சைவம் தழைப்பதற்கு சம்பந்தர் பெருமான் ஒருவரால் தான் முடியும் என அவர் வந்து அப்போ வந்து திருமறைக்காட்டில் இருக்கிறார். சம்பந்தர் பெருமான் அப்பர் சுவாமிகளும் திருமறைக்காடு எழுந்தருளி அந்த கதவம் திருக்காப்பு பாடுறதெல்லாம் அப்போதான் நிகழ்கின்ற செயல்கள். வந்து அப்போ அவர் அங்கே இருக்கும் பொழுது சம்பந்தர் பெருமானுக்கு இங்கே இருந்து மங்கையர்க்கரசியாரும் அமைச்சரும் ஓலை அனுப்புகின்றனர், செய்தி ஓலை அனுப்புகின்றனர். பாண்டியம்பதிக்கு எழுந்தருள வேண்டும் என அழைப்பு விடுக்கின்றனர். இதைத்தான் சேக்கிழார் பெருமானும் சொல்வார். வந்து ஏன்னா சைவம் துறை விளங்க தான் இவருடைய அவதாரமே என்று சொல்லப்படுகிறது. ஞானசம்பந்தருடைய அவதாரம் வேதநெறி தழைத்தோங்க மிகு சைவ துறை விளங்க என்பது சேக்கிழார் பெருமானின் திருவாக்கு இல்லையா? அதுபோல இந்த சைவம் தழைக்கணும்னா இவர் பாண்டியம்பதிக்கு வரணும் அப்படின்னு ஓலை விடுக்கிறாங்க மன்னரும் அமைச்சரும் மங்கையர்க்கரசியாரும். அப்ப கூட அப்பர் பெருமான் என்ன சொல்வாரு, நாளும் கோளும் சரியில்லை, வேண்டாம் அப்படின்னு சொல்லல. வேண்டாம், நான் இறைவனை வணங்கும் போது நமக்கு நாளும் கோளும் ஒன்றும் செய்யாது அப்படின்னு சொல்லிதான் அந்த இந்த பதிகம் பாடுறாரு. கோளறு பதிகம் பாடி பாண்டிய நாட்டுக்கு வந்து அடைகிறார். பாண்டிய நாட்டுக்கு யாரு? சம்பந்த பெருமான். திரு ஆலவாய் கோலை பாடிட்டு பார்த்த உடனே அவருக்கு அப்படி ஒரு மகிழ்ச்சி. அந்த கோபுரத்தை இதெல்லாம் பார்த்த உடனே மகிழ்ச்சியோடு பண்பு தெரிய போற்றி பாடி, அதாவது புறநீர்மை பண்ணில் மங்கையர்க்கரசி என இனிய பதிகம் பாடி அருள்கின்றார் பன்னிசை வேந்தர். பின் மகாராணியரையும் அமைச்சரையும் பார்த்து விட்டு எங்கே தன்னுடைய திருமணத்தில் வந்து தங்கி இருக்கிறார். வந்து சமணர்கள் இவருடைய சம்பந்தர் பெருமான் வந்ததை பார்த்து வந்து இருங்க மதுரையில் அவர் தங்கி பாண்டிய நாட்டுல தங்கி இருக்கிறத பார்த்தோன்னே அவர்கள் மனதில் ஒரு தீய நோக்கம் கொண்டு பிள்ளையார் தங்கி இருக்கும் இடத்துக்கு வந்து நெருப்பு வைக்கின்றனர். இதை அறிந்த பிள்ளையார் மங்கையர்க்கரசியாரின் மங்கள நாணை மனதில் கொண்டு பொய்யராம் அமணர் குழுவும் சூடர் பையவே சென்று பாண்டியர்க்காகவே என பணிக்கின்றார். அந்த வெப்பமானது பாண்டியனை சென்று வெப்பு நோயாக தாக்குகிறது. இந்த நோயை தீர்க்கிறதுக்கு சமணர்கள் எவ்வளவோ
இது பண்ணி அவங்களுடைய மத இதுகள் படியெல்லாம் பண்றாங்க. ஆனா அந்த நோய் தீரல் அவருக்கு அதிகமாகுது மன்னருக்கு அப்போ சமந்தர பெருமான் வந்திருக்கிறாருன்னு அந்த வார்த்தைய கேட்ட உடனே இவருக்கு ரொம்ப அந்த ஒரு மனதுல ஒரு சொல்லுவோம்ல, ஒரு வைப்ரேஷன் அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாரி ஒரு மனசுல ஒரு தோணுச்சாம். உடலெல்லாம் ஒரு இது தோணுச்சாம். சம்பந்தர் பெருமான் அப்படின்னு சொன்ன உடனே அவருக்கு ஒரு இது தோணுச்சாம். அதனால இந்த சமந்தர பெருமான தன்னுடைய இதுக்கு வர சொல்ல இந்த வெப்பு நோயை தீர்த்து வைக்கும்படி வேண்டுகிறார். சமந்தர பெருமான திருநீற்று பதிகம் பாடுகிறார். மந்திரமாவது நீர் என பதிகம் பாடி மெய்யது வெண்பொடி நீரே என மன்னன் மேனியில் தடவ வெப்பு நீங்கி மன்னவனுக்கு பொய்கையில் குளிர்ந்தது போன்று இருந்ததாம். அது எப்படி நீற்றறையில் அப்பர் பெருமான் மூசு வண்டரை பொய்கை போன்று குளிர்ச்சியாக இருந்தது என்று பாடினாரோ, அதுபோல மன்னனுக்கு அது அந்த பொய்கையில் இருந்த மாதிரி இருந்தது. அந்த திருநீர் தன்னுடைய மேனியில் படவும் அவனுக்கு அது பொய்கையில் இருந்தது போல இருந்தது அப்படின்னு குறிப்பிடுறார். அதுதான் திருநீர் மருந்தும் ஆனது, மந்திரமும் ஆனது. அதான் மந்திரமாவது நீரு வானவர் மேலது நீரு என்று அருமையா பாடுகிறார். மந்திரம் நினைப்பவரை காப்பது மந்திரம். இப்போ ஒரு மந்திரம் நான் அப்படின்னு சொன்னேன் அப்படின்னா என்னை காக்கக்கூடியது அந்த மந்திரத்தினுடைய சக்தி. அதுதான் திருநீர் மருந்தும் ஆகும், மந்திரமும் ஆகும். திருநீரை நாம சிவபெருமானின் சின்னமாகவே நாம் கொள்கிறோம். திருநீர், அக்கரு, ருத்ராட்ச மாலை இதெல்லாம் சிவபெருமானுடைய சின்னமாக நாம் மனதில் கொள்கிறோம். நம்மை காப்பதும் அந்த திருநீரும் ருத்ராட்ச மாலையுமே. இதுதான் அருமையா திருநெல்வேலி பதிகத்துல சம்பந்தர் பெருமான் சொல்லுவார், மருந்தவை மந்திரம் என்று. அந்த இது மருந்தும் அவைதான், மந்திரமும் அவைதான் அப்படின்னு சொல்லி, மறுமையிலும் நன்னேரியிலும் நமக்கு இந்த அருண் துயரை கெடுப்பது எது அப்படின்னாக்க அவனுடைய நாமமே, பஞ்சாக்கர நாமமே, நமச்சிவாய மந்திரத்தை நமது சிந்தையிலே நம்ம ஜெபித்து கொண்டே இருந்தால் நம்முடைய அருந்துயரை கெடுப்பது எம்பெருமானின் நாமமே என அருமையாக திருநெல்வேலி பதிகத்தில் பாடியிருப்பார். அடுத்து இந்த சுரவாதத்தில் அவர்களுடைய தோல்வியை ஒப்புக்கொள்ளல அவங்க சமணர்கள் என்ன பண்றாங்க, அனல்வாதத்துக்கும் புனல்வாதம் செய்யவும் சம்பந்தர் பெருமானை அழைக்கின்றனர். இப்போ அனல்வாதத்துக்கு அழைக்கிறாங்க. அப்ப அனல்வாதத்துல பஞ்சபூதங்களும் அவற்றின் அதி தெய்வங்களும் சிவஞானியர் வழி நிற்கக்கூடியது. அது சிவஞானியருக்கு கெடுதல் பண்ணக்கூடாது கிடையாது. அது சிவன் அருள் ஆகும். அப்போ இவர் சம்பந்தர பெருமான் என்ன நினைக்கிறாரு, பாவகாரியங்களை செய்யும் அவர்களை தடுத்து, அதாவது சமணர்களை தடுத்து வாது செய்தல் உனக்கு திருவுளமா என காட்டுமா அது அது உரித்து என்ன அந்த பதிகம் பாடி அவர்களிடம் வாது செய்ய உனக்கு திருவுள்ளமா என வேண்டி கேட்கிறார். அந்த கேட்ட உடனே இறைவனுடைய திருவுள குறிப்பை அறிந்து கொள்கிறாராம். அறிந்து கொள்ளுதான் அடுத்த பதியமாக வேத வேள்வியை நிந்தனை செய்துன்னு பாடுவார். அதுல என்ன கேட்கிறாரு, இதுல வாது செய்ய திருவுளமோ என கேட்டவர் அதுல வாதில் வென்று அழிக்க திருவுளமோ என கேட்கிறார். இப்போ இந்த ஞானியர்கள் எல்லாம் சிவன் அருள் பெற்றால் அன்றி அந்த செயலை செய்ய மனம் ஒப்ப மாட்டார்கள். சிவன் கொடுக்க அவனுடைய திருவுளம் இல்லை அப்படின்னா இந்த செயலை அவங்க செய்யறதுக்கு மனசு ஒப்ப மாட்டாங்க. அதான் அவனே தானேயாகி அந்நெறியில் நின்று இறைபணியில் நிற்பது ஆண்டோர்களின் செயலாகும். இப்போ அனல்வாதத்துல நெருப்பு சிவபெருமானது அட்டமூர்த்தங்களில் ஒன்று இல்லையா? அப்போ அந்த நெருப்பை சுடுமா? சுடாது, கண்டிப்பா அதாகாது. இந்த பிள்ளையார் அது போகமார்த்த பூன்முனையாள் என்ற திருப்பதிகம் மலைமகள் பாகத்து அட்டமூர்த்தியை பொருளென உடைமையால் அது நெருப்பில பழுதின்றி நிற்கின்றது. இத சேக்கிழார் பெருமான் தன்னுடைய என்ன சொல்றாரு, தளிர் இளவளர் ஒளி என்ன ஒவ்வொரு பாடலிலும் வளர் எரியினி அடியில் இவை பழுது இலை என சம்பந்த பெருமான் பாடி அருளியிருப்பார். எனவே அனல்வாதத்தில் ஏடு எரியாமல் பச்சையாகவே நின்றதாம். அதனாலதான் அந்த போகமார்த்த புன்மையில பச்சை பதிகம் என பெயர் பெற்றது. ஆக அனல்வாதத்திலும் காளி பிள்ளையார் வென்று அவருக்கு வெற்றி கிடைக்கிறது. அடுத்து அவர்கள் என்ன பண்றாங்க, புனல்வாதத்துக்கு அழைக்கின்றனர். அனல்வாதத்தில் அவர்களுக்கு தோல்வியை போல புனல்வாதத்துல வென்றணும் அப்படிங்கிறது அவங்களுக்கு ஒரு எண்ணம். அவங்களுடைய மத கோட்பாடு படி அந்த மத இதுகளை எழுதி விடுதாங்க, வைகையில விடும். அது அப்படியே அழைச்சி எங்கேயோ போயிடுது, எதிர்த்து போகல, அந்த தண்ணியோட அப்படியே போயிடுது.
ஆனால் சம்பந்தர் பெருமான் என்ன பண்றார்? வாழ்க அந்தணர் என வேள்வி செய்யும் அந்தணரை போற்றுவார். காரணம் என்ன அப்படின்னாக்க, இந்த வேள்வி செய்யற அந்தணரை போற்றுனாத்தான், அந்த வேள்வி செய்யும் போதுதான் நம்முடைய அந்த எல்லாம் முறைப்பிரலாது நடந்தாதான் நம்முடைய நாட்டுல வந்து ஒரு செழிப்பு, அதாவது மாதம் மும்மாரி பெய்யுதுன்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? அப்போ அந்த நாடு சிறப்பாக இருக்கும். மும்மாரி மழை பெஞ்சாதான் நாடு சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறது. அந்த வேள்விகள் எந்த அளவுக்கு நம்ம யாகங்கள் செய்யறோமோ அந்த அளவுக்கு நாடு சிறப்பாக இருக்கும் என்பது ஒரு சாஸ்திர முறைப்படி அந்த இது உண்டு. அதனால அவர் வந்து அந்தணரை போற்றுறாரு. வந்து யாரு? சம்பந்த பெருமான் வாழ்க அந்தணர் என போற்றி இந்த இந்த பதிகம் பாட வாழ்க அந்தணர் பாடி அந்த ஏடை வந்து வைகாரியில விழுதாரு. அதாவது மும்மாரி மழை பொழுது நாடு சிறப்பாயிரும், தீயது எல்லாம் அழிந்து எங்கும் அரண் நாமம் சூழ்கவே சைவம் செழிக்க வையகம் துயர் தீர்கவே என பாடி வைகையில் பாடி ஏடு விட அந்த ஏடு எதிர்த்து மறுகரையில் அதுவே திரு ஏடகம் என வழங்கப்படுகிறது. இந்த வாதத்திலே அவருக்கு வந்து வெற்றி கொள்கிறார். இந்த அந்தணர் வேள்வி அப்படிங்கிறத சொல்லும்போது எனக்கு வந்து பெரிய புராணத்துல ஒரு இவருடைய சேக்கிழார் பெருமானுடைய ஒரு கற்பனை வளம் வந்து எனக்கு வந்து நான் ஒரு தடவை படிக்கும்போது அது ஞாபகத்துக்கு வந்தது. அதனால அதை எடுத்து நான் இதுல வந்து சொல்றேன். வந்து அதாவது இது வந்து கண்ணப்ப நாயனாருக்காக நான் பார்க்கும்போது எனக்கு இது தோணுச்சு. அந்த சீர்காழியை பத்தி, சீர்காழி ஒரு சம்பந்தர் புராணத்துல வந்து முதல்ல சீர்காழியை பத்தி சொல்லிட்டு வரையில அந்த சீர்காழியினுடைய வளமையும் செழுமையும் அவர் அழகா சொல்லுவாரு. அதாவது வேள்வி வந்து அந்தணர்கள் மட்டும்தான் வேள்வி செய்ய மாட்டாங்களாம், அங்க உள்ள மரங்களுமே வேள்வி செய்யும்னு பாடியிருப்பாரு. வந்து இது உண்மையில எனக்கு ரொம்ப ஒரு இவருடைய சேக்கிழார் பெருமானுடைய கற்பனை எவ்வளவு இருக்கு அப்படின்னு தோணுச்சு. அதனால இதை நான் இங்க சேர்த்திருக்கிறேன். வந்து அதாவது மரங்கள் எப்படி வேள்வி செய்யும், நம்ம அந்தணர்கள் தான் வேள்வி செய்யறாரு, மரங்கள் எப்படி வேள்வி செய்யும் அப்படின்னாக்க சேக்கிழார் பெருமான் சொல்லுகிறார். வந்து அகன்ற வயலில் உள்ள செந்தாமரை மலர்கள் தீ எறிவது போல் இருந்ததுதான். எப்படி செந்தாமரை மலர்கள் எப்படி தீ எறிவது போல இருக்கும் அப்படின்னு யோசிச்சா, இந்த உயர்ந்து வளர்ந்த மாமரத்தில் பழங்கள் வந்து மிகுதியாக கனிஞ்சிருக்குமா. ரொம்ப கனிஞ்ச மரங்கள்ல இருந்து பழங்கள்ல இருந்து அந்த சாறுகள் வந்து அப்படியே கீழே விழுமா. எங்கே விழுமா? மாமரத்து இலைகள்ல விழுமா. அந்த மாமரத்து இலைகள் நுனி பகுதியில அந்த சாறு அப்படியே சொட்டி சொட்டி வயல்ல உள்ள செந்தாமரை மேல விழுமா. என்ன ஒரு கற்பனை பாருங்க. அந்த அப்படி விழும்போது அது எதை அவருக்கு ஞாபகப்படுத்துச்சா, அந்தணர்கள் வந்து மா இலையில நெய் எடுத்து விடுவார் இல்லையா வேள்வியில, அந்த நெய் சொட்டு சொட்டா வடியும் இல்லையா, அதை வந்து அவருக்கு வந்து சேக்கிழார் பெருமானுக்கு காட்சியாக தெரிந்ததாம். வந்து அந்த மா இலையில் நெய்யை எடுத்து அந்த வேள்வி தீயில் விடுவார் இல்லையா, அது போல் இருந்ததாம் சேக்கிழார் கற்பனை. வந்து இதே ஒரு சொல் ஆட்சின்னு சொல்லுவோம்ல, இதே இந்த மாங்கனி சாரை வந்து அருணகிரிநாதர் வந்து தன்னுடைய திருப்புகழ்ல, அதாவது திருமாந்துறை திருப்புகழை சொல்வார். வந்து மாங்கனி உடைந்து தேங்கவயல் வந்து மாண்பு நல் விழைந்த வளநாடா. அதாவது இவர் வந்து வேள்வி செய்யற மாதிரி இருக்குன்னு சேக்கிழார் பெருமான் சொல்றாரு. அருணகிரிநாதர் என்ன சொல்றாருன்னா, அந்த மாங்கனி உடைந்து அந்த வயல்ல வந்து தேங்கி நின்று அதுல நெல் விளைஞ்சுதான். எவ்வளவு ஒரு அந்த அருளாளருக்கெல்லாம் எவ்வளவு ஒரு கற்பனை வளங்கள் அப்படிங்கிறது தோணுச்சு. அதனால இதை வந்து இந்த பகுதியில நான் வந்து எடுத்து சொல்லலாம் அப்படின்னு தோணுச்சு. இதை எடுத்துக்கிட்டேன். வந்து இந்த வாதத்தில் புனல் வாதத்திலும் அனல் வாதத்திலும் சேக்கிழார் பெருமான் சம்பந்த பெருமான் வெற்றி பெறுகிறார். தவறு இழைத்த சமணர்கள் தண்டனைக்குள்ளாகின்றனர். எப்படி தண்டனைக்குள்ளாகின்றன? அவங்களே முதல்ல ஒன்னொன்னா வரும்போது அமைச்சர் கேட்கிறாரு, இப்படி போனா இந்த இந்த இதுக்கு இந்த வாதத்துல நம்ம எப்படிதான் அதை வெற்றி தோல்வின்னு கொள்றது அப்படின்னு கேட்கும்போது அவங்க சொல்றாங்களாம், நாங்க வாதத்துல தோல்வி இழந்தா நாங்களே கழுவேறிடுறோம் அப்படின்னு அப்படின்னு சொல்றாங்க. வந்து ஆனா சில குறிப்புகள் வந்து அவர்களுடைய மதத்துக்கு ஒரு இழுக்கு ஏற்பட்டா அவங்களே கழுவேற்றிக்குவாங்களாம். வேற யாருமே செய்யணுங்கிற அவசியம் கிடையாது, அவங்களே கழுவேற்றி கொள்வார்கள். அப்படி அதனால தவறு இழைத்த சமணர்கள் தண்டனைகளுக்கு ஆளாகின்றனர்கள். வந்து அடுத்து பூம்பாவைக்கு உயிர் கொடுத்தல். வந்து இது வந்து இந்த அந்த பூம்பாவையருக்கும் அவர் என்ன பண்றாரு, அவளுடைய பூம்பாவினுடைய எலும்பு சாம்பல் எல்லாம் அப்படியே ஒரு குடத்துல வச்சு இது பண்ணி, அவளுடைய பிள்ளையார் வந்து மயிலாப்பூருக்கு வாராருன்னு அவர் அங்க கொண்டாந்து வச்சு இது பண்ணி
என்னுடைய மகளை இந்த மாதிரி அந்த இதுகளை சொல்றாரு, நிகழ்வுகள்லாம் சொல்றாரு சம்பந்தர் பெருமான் எனதுரை தனதுரையாக பிள்ளையாரது திருவாக்கில் பெருமான் நின்று வெளிப்படுத்தி திருவாக்கி இது மட்டிட்ட என்னும் பதிகம் பாடி ஒவ்வொரு பாடலிலும் பொதியோ பூம்பாவா என்று உணர்த்துகின்றார். விரிசடையானை தொழுது அவனது அருளில் அடங்கி நின்று பாடுகிறார். எப்படி திருக்கடை காப்பில் விமலர் அருளாலே என குறும்பை ஆண்பனை எனும் வாய்மையை இங்கே நாம் நினைவில் கொள்ளலாம். குடம் உடைந்து பூம்பாவை உயர்த்து எழுகிறாள். இங்கே எலும்பும் சாம்பலும் வைத்த குடம் கருப்பைக்கு ஒப்பிடப்படுகிறது. இதுல இன்னொன்னு சொல்றதுன்னா, சம்பந்த பெருமானை பற்றி சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சொல்றாராம், சிவனை அன்றி வேறொரு தெய்வத்தை வணங்க மாட்டாரு அப்படின்னாக்க அவர் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சம்பந்தர் பெருமானை புகழ்ந்து சொல்லணும்னா அவருடைய அற்புதங்கள் எல்லாம் புகழ்ந்து சொல்லலாம். ஆனா அப்படி சொல்லாம வம்பரா வரிவண்டு மணநார மலரும் மதுமலர் நற்கொன்றையான் அடியலார் பெணா எம்பெருமான் சம்பந்த பிரான் என்று பாடியிருப்பார் இனி அடுத்து திருநல்லூர் திருமணம். காளிப்பிள்ளையாரும் உலகம் உய்ய வழியினை யாவருக்கும் அருள்வது ஞான மெய்நெறியாக நமச்சிவாய மந்திரமே ஆகும். இது அவர் தன்னுடைய நிறைவு பதிகமாக இவரது தான் இது பாடின கடைசி பதிகம். அதாவது கௌசிக பண்ணில் காதலாகி கசிந்து பதிகம் பாடுகிறார். அப்புறம் உன் பாதம் சேரும் பருவம் எதுன்னு இந்த கல்லூர் பெருமணத்தை தொடங்கி அந்த பாடலை சொல்லுவாராம். நல்லூரில் மேவும் நம்பனை உன் பாதம் சேரும் பருவம் இது அப்படின்னு அந்த திருப்பதிகத்துல பாடி அருளியிருப்பார். அப்போ அந்த ஞானிகளுக்கெல்லாம் தம்முடைய இறைவன் அடி சேரக்கூடிய நேரம் நமக்கு நெருங்கிட்டுதுன்னு அவங்களுக்கு புரிஞ்சிருது. அதனாலதான் உன் பாதம் சேரும் பருவம் இது என அந்த திருப்பதிகத்தில் பாடி அருளியிருக்கிறார். பவமர என்னை முன்னாள் ஆண்ட அத்தன்மைக்கு ஏற்ப என்னை சிவபெருமான் உனது திருவடி சேர்த்து அருளும் என்ற கருத்துடன் கல்லூர் பெருமணம் என்ற தொடங்கி அந்த பாடல்தான் நல்லூரில் மேவும் நம்பனை உன் பாதம் சேரும் பருவம் இது என திருப்பாதிகம் பாடி அருளியிருப்பார். முத்தமிழ் ஞான வித்தகரான ஞான சம்பந்தருக்கும் சித்திர பொற்பாவை இருவருக்கும் ஒத்த திருமணம் என சான்றோர்கள் எல்லாம் உளம் மகிழ்ந்து ஆனந்த கழிப்பு எய்தினராம். இந்த 2 பேருக்கும் திருமணங்கிறது ரொம்ப ஒரு உயர்வான ஒரு தெய்வீக திருமணம் போல இவங்கெல்லாம் நம்ம இந்த வந்திருக்கும் அடியார்கள் எல்லாம் நிறைய, அதாவது திருநீலனக்க நாயனார் அப்படி எல்லா அடியார்களும் வந்திருக்கிறாங்க. இந்த திருமணத்தை அவங்க எல்லாரும் ரொம்ப இந்த திருமணத்தை காண்பதே ஒரு பெரிய சிறப்பு அப்படிங்கிறதுல வந்திருக்காங்களாம். அந்த திருமணத்துக்கு இதை நம்பியாண்டார் நம்பி என்ன சொல்றாருன்னா தம் திருத்தொகையில ஞான திரளாகி முன்னின்ற செம்மல் என ஆரம்பித்து திருமணத்துக்கு வந்த அனைவருக்கும் முத்தி பெற்றினை தந்து அருளினார் என்று நிறைவு செய்துள்ளார். பிள்ளையாரும் தமது திரு அண்ணாமலை பதிகத்துல 3வது பாடல்ல சொல்லியிருப்பாரு, ஞான திரளாகி நின்ற பெருமான் அடியார்களது ஊனத்து இருளை நீக்குவான் என அருளியிருப்பார். அதாவது ஞானத்திரள், அதாவது சோதி புலம்பா நிற்கக்கூடியவன் எம்பெருமான் திரு அண்ணாமலையில அவன் ஊனத்து இருளை, அடியார்களது ஊனத்து இருளை நீக்கி அந்த சோதியிலே அவன் கலத்து கொள்வான் என்பதை இந்த முந்திய இந்த அண்ணாமலை பதிகத்துல பாடியுள்ளார். நம்பியாண்டாரும் ஞானப்பாலில் ஆரம்பித்து திருமணத்திற்கு வந்த அத்தனை அடியவர்களோடும் பெற்றோர்களோடும் தமது மனைவியை கைப்பிடித்தவாறு அத்தன் அடியே அடைந்தான் என்னும் அழகிதே என்று இந்த நூலை அழகாக நிறைவு செய்திருப்பார் நம்பியாண்டார் நம்பிகள். உண்மையிலே இந்த திருமணத்துக்கு வந்தவர்களுக்கு இறைவனோட அருள் பார்வையும் இருந்ததாம். அதனாலதான் எல்லாருக்கும் ஒரு வீடு பேறு கிடைத்தது. வந்தவர்கள் எல்லோரும் அப்படியே பெற்றவர் சம்பந்த பெருமான் பெற்றவர்களோடும் உற்றத்தாரோடும் சுற்றத்தாரோடும் தமது மனைவியின் கைப்பிடித்தவாறே அந்த சோதியில் கலந்தார்னு அப்படி சொல்லும் போதே நமக்கு மனசுக்குள்ள ஒரு எவ்வளவு ஒரு என்ன சொல்றது, ஒரு அருள் கிடைக்குது இல்லையா, எவ்வளவு ஒரு பெரிய பேரு அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் இல்லையா. அந்த பேரை இந்த திருமணத்துக்கு வந்தவர்கள் அத்தனை பேரும் அடைந்தார்கள் என நினைக்கும் பொழுது நமக்குமே இந்த நூலை இந்த கடைசி பகுதியை படிக்கும் போது ஒரு மன நிறைவு நெகிழ்ச்சி இதெல்லாம் யாருக்கு கிடைக்கும் இந்த ஒரு புண்ணியம் என்று எண்ண தோன்றுகிறது. அதான் அடியே அத்தன் அடியே அடைந்தான் என்னும் அழகிதே என்று இந்த நூலை நம்பியாண்டார் நம்பிகள் மிக அழகாக நிறைவு செய்திருப்பார்கள்.
65 அடிகள் தான் இந்த பாடல், இந்த திருத்தொண்ட தொகை இருந்தாலும் ஒரு நூலை முழுமையாக வாசித்த ஒரு நிறைவு அடியனுக்கு ஏற்பட்டது. இந்த வாய்ப்பினை நல்கிய ஐயாரப்பர் அர்ப்பணி மன்றம் முனைவர் கோ ப நல்லசிவம் ஐயா அவர்களுக்கும், சுறுசுறுப்புக்கு மறுபெயராக விளங்கும் இவர் திருமதி லாவண்யாமா அவர்களுக்கும் மீண்டும் என்னுடைய பணிவான வணக்கத்தை இருவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் அடியார் பெருமக்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். ஆளுடைய பிள்ளையார் திருத்தொகையை மிக அழகாக தொகுத்து அம்மா நமக்கு கொடுத்துள்ளார்கள். திருஞான சம்பந்தரின் கதையை பிறப்பு முதல் வீடு பேறுவதை மிக சுவாரஸ்யமாக பல புதிய கருத்துக்களுடன் மிக அருமையாக கூறினார்கள். கேட்க கேட்க கேட்டுக்கொண்டே இருக்கலாம் என்ற ஆசை தோன்றுகிறது. அம்மா மிக்க நன்றி. அம்மா அவர்களுக்கும் இணைந்து கேட்ட இணைய அன்பர்கள் யாவருக்கும் நன்றிகளை கூறிக்கொண்டு விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம்.